தெரப்பின்றது ஒரு ஜர்னி. ஒரு சில பேர் இந்த இடத்துக்கு குயிக் ரிசல்ட்ஸ் இல்லை ஜஸ்ட் வேலிடேஷனுக்காக வருவாங்க. இல்லை ஓவர் நைட்டில் திங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் தெரப்பி மேஜிக் கிடையாது ஓவர் நைட்டில் பண்ணுறதுக்கு. இட் டேக்ஸ் டைம். நம்ம மாற்றத்தை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம். மாற்றத்துக்கு நேரம் தேவை. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க டிஸ்கம்ஃபர்ட்டோட உட்கார்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க பிலீஃப்ஸை நீங்கள் குவெஸ்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஹீலிங்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ரெடியாக இல்லாமல் தெரப்பி வரும்போது ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸாக இல்லை ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக அந்த பர்சன் ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெரப்பிக்கான அந்த ரெடினஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் குறிக்கல, உங்களோட வீக்னஸையும் குறிக்கல. அது வெறும்னே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது தான் குறிக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரப்பி ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்றது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் மேபி யூ ஆர் நாட் இன் அ பிளேஸ் வேர் யூ குட் ஃபுல்லி இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் இன் தட் தெரப்பி செஷன் ஆர் என்கேஜ் யுவர் செல்ஃப் ஃபுல்லாக அந்த இடத்துல. அண்ட் ஒரு சில சமயம் ஒரு கரெக்டான தெரப்பிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது கூட நிறைய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் தெரப்பிக்கு ரெடியாக இருக்கும்போது இட் கேன் பி லைஃப் சேஞ்சிங். அடி எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு தெரியலனா யூ டோன்ட் ஹாவ் டு வரி. இட் டசன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். வெறும்னே அடி எடுத்து வைக்கணும். தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். ஐ எம் நட்டாஷா. ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். ஃபாலோ ஃபார் மோர்.